சென்னை மாநகராட்சி ஆணையாளர் சமீரனுக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். என்ன வலியுறுத்தி இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது? வணக்கம் சலோமி. பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்களை மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி ஆணையாளருக்கு சமீரனுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பூர் தொகுதிக்கு தனது முழு எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 3 கோடி மதிப்பீட்டு திட்டங்களை முன்மொழிந்திருக்கிறார். அக்கடிதத்தை பொறுத்தவரைக்குமே பெண்களின் பாதுகாப்பிற்கான மேம்பாடாக திட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக 50 லட்சம் செலவில் சிசிடிவி கேமரா மற்றும் வைஃபை வசதியுடன் கட்டுப்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்ட 24 மணி நேரமும் நேரலை ஒளிபரப்புடன் கூடிய 6 பேருந்து நிறுத்தங்கள், மேலும் எருக்கஞ்சேரி ரோடு, சிட்கோ நகர், SM நகரில் 2 இடங்கள், MKB நகர் மற்றும் வியாசபாடி மேம்பாலம் சந்திப்பு, மேயர் கிருஷ்ணமூர்த்தி நகரில் 50 லட்சம் மதிப்பிலான விளையாட்டு வளாகம் கட்டப்படும் எனவும், அம்பேத்கர் கல்லூரியில் 25 லட்சம் விளையாட்டு வசதிகள் மேம்படுத்தப்படும், புதிய விளையாட்டு உபகரணங்கள் வாங்கப்படுவதுடன் கூடைப்பந்து, கிரிக்கெட் மைதானம் மற்றும் கபடி மைதானம் மேம்படுத்தப்படும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சத்தியமூர்த்தி நகரை பொறுத்தவரைக்குமே டயாலிசிஸ் பிரிவில் அமைக்க 50 லட்சம் எனவும், எருக்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் 25 லட்சம் செலவில் தற்காலிக பணியாளர் ஓய்வறை, அம்பேத்கர் கல்லூரியில் நூலகம் மற்றும் கல்வி மையம் 50 லட்சத்தில் கட்ட வேண்டும் எனவும், அங்கன்வாடிகளுக்கு தேவையான உபகரணங்களை கொள்முதல் செய்தல் 50 லட்சத்திற்கு எனவும், அனைத்து பணிகளும் உடனடியாக தொடங்கும் எனவும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் சமீரனுக்கு தமிழக முதல்வரும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினருமானவர்கள் கடிதம் எழுதியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.